அப்போ அந்த இடத்துல வந்துட்டு அந்த மியூசிக் தான் நம்மளுக்கு கிறுக்குன்னு தூக்கிட்டு போகுது அப்படின்றது தான் உண்மை. அதுன்னு சொல்கிறது, நம்ம அண்ணன் தனுஷ் அவர்கள் வந்துட்டு மேடையில் கூட எனக்கு ஒரு நல்ல நண்பராக வந்துட்டு இருந்திருக்காரு அப்படின்னும் போது அந்த நண்பர் செஞ்சுருக்க காரியம் அப்படின்றது இதுதான் அப்படின்றத நான் வந்து புரிஞ்சுக்கிட்டேன். சரி, ஓகே. இதுலேருந்து அடுத்தது நம்ம கேஸ்டிங் வைஸில் போனோம் அப்படின்னோம்னா, அண்ணன் தனுஷ் அவர்களோட ஒரு மிகப்பெரிய மெச்சூரிட்டி ஆக்ட் அப்படின்றது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அந்த ஆக்ட் இதில் வந்து செம்மையாக அவர் செஞ்சுருக்காரு அப்படின்றது தான் அவரோட உடம்பாக இருக்கட்டும், கட்டமைப்பு, அதுக்கப்புறமா அவர் அந்த சின்ன வயசில் இருக்கட்டும், அதுக்கப்புறம் அவர் வந்துட்டு கொஞ்சம் ஏஜ்ட் ஆனதுக்கப்புறம் இந்த விஷயங்கள் எல்லாத்துக்குமே அந்த வேரியன்ஸ் ஆஃப் அந்த ஆக்டிங் அப்படின்றத வந்து ஒவ்வொருத்தையும் அவரோட முகபாவனையில் வந்து காட்டியிருக்காரு அப்படின்றது தான் நம்ம தெரிஞ்சுக்கிற விஷயம். அப்போ ஆக்டிங் வைஸில் நம்ம அண்ணன் தனுஷ் அவர்களை எந்த ஒரு குறையுமே சொல்ல முடியாது. அதுலேருந்து அதுக்கப்புறம் யார் அப்படின்னோம்னா ஒரு மிகப்பெரிய ஜாம்பவான் நம்ம ஐயா சிவராஜ்குமார் அப்படின்ற